Hi friends, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா RF. ஸோ RFன்றது ரேடியோ ஃப்ரீக்வன்சி. ஸோ அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க, எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கு எந்த மாதிரி கிட் யூஸ் பண்ணுறாங்க, அந்த கிட் எப்படி இருக்கும், அதை எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கொண்டு ஸோ ஓவரால் ஸ்ட்ரக்சராக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒர்க் பண்ணி காமிச்சதை வந்து நான் போடல, எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டில் அவுட் கொடுக்காங்க, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா RF அப்படின்னாலே ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சியோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே 20 kHz to 300 GHz வரை. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சிக்குள்ள பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ அப்படி சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த ஆக்சிலேஷன் ரேட் வந்து ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி வேரியேஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்னலாக கிடைக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த ஜிஹெர்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எஃப்எம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எஃப்எம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய டிரான்ஸ்மிட்டர் ஒன்று வச்சுப்பாங்க. டிரான்ஸ்மிட்டர் இல்லைன்னா இங்கேருந்து நம்ம ஒரு பாட்டோ ஏதோ வந்து நம்ம அனுப்புகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த அனுப்புறதுலாம் பார்த்தீங்கன்னா பெரிய கொடா மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த எஃப்எம் ஸ்டேஷன்லாம் நீங்கள் போய் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆண்டனாவாக இருக்கும். ஸோ அந்த ஆண்டனாலாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் பண்ணும் சிக்னலை. ஸோ அந்த டிரான்ஸ்மிட் பண்ணுற சிக்னலை நம்ம தம்ம பெட்டியில் பார்த்தீங்கன்னா பிடிச்சி நம்ம கேட்குறோம். பிடிச்சி கேட்கணும்னா அது வந்து ரிசீவர் ஆக்ட் ஆகுது. எந்த ரிசீவர் ஆகிட்டோம் ஃபோன்லேயும் எஃப்எம் இருக்கும். ஸோ ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரிசீவர் இருக்கும், எஃப்எம் தனியாகவே இருக்கும், அதுலேயும் அந்த ரிசீவர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எஃப்எம் அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படி ரியலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம் டிரான்ஸ்மிட் ரிசீவர் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிளாக நீங்கள் ஒரு மாடியூலாம் பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் போய் கூகுளில் போய் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், RF டிரான்ஸ்மிட் ரிசீவர் மாடியூல் அப்படின்னு அடிச்சுன்னா ஒரு மாடியூல் வந்து கொண்டு வந்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். இது டிரான்ஸ்மிட் ரிசீவர்னு சொல்லுவாங்க. இது எப்படி கம்யூனிகேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மாடியூல் வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அந்த RF மாடியூல் நேம் தெரியல, அந்த மாடியூல் வந்து இப்போ நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் ஒரு பக்கம் 4 பின் இருக்கும், இன்னொரு இதில் 8 பின் இருக்கும். 4 பக்கம் 4 பின் இருக்குது டிரான்ஸ்மிட்டர், இன்னொரு பக்கம் 8 பின் இருக்குது வந்து ரிசீவராக இருக்கும். இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ண வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டேரெக்டாக நீங்கள் அந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரே யூஸ் பண்ணிங்கன்னா சிங்கிள் பல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு சிக்னல் ஹை ஆர் லோ 0 and 1s தான் வந்து பாஸ் ஆக முடியும். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 0s and 1s வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு என்கோடர் டிகோடர் ஐசியும் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாடியூலில் என்கோடர் டிகோடர் ஐசி வச்சே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பின் வரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 4 பின் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 பின்னும் பார்த்தீங்கன்னா 0 1s அந்த மாதிரி கொடுத்தோம்னா அங்கே ஹைலோன்ற மாதிரி கிடைக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற ஐசி நேம் வந்து நான் சொல்கிறேன், HD12E அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்கோடர் ஐசி. ஸோ அந்த என்கோடர் ஐசி வந்து எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் யூஸ் ஆகும். HD12T போட்டிங்கன்னா அந்த ஐசி பார்த்தீங்கன்னா டிகோடர் ஐசி. அந்த டிகோடர் ஐசி எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரிசீவர் சைட் யூஸ் ஆகும். ஸோ இந்த 2 ஐசியும் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 பின்னு வச்சு ஒன்றுமே இல்லைங்க, இங்கிட்டிருந்து 4 பின்னு, அதாவது ஒரு 4 சிக்னல் கிடைக்கிது, இங்கிட்டிருந்து ரிசீவர் சைடு வந்து அந்த 4 சிக்னல் ரிசீவ் பண்ணுது. ஸோ இந்த 4 சிக்னலும் 4 ரிசீவர் சைடு இருக்க சிக்னலும் ரிசீவ் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் நடக்கிற மாதிரி வச்சுப்பாங்க. அதான் பார்த்தீங்கன்னா அந்த RF கார். ஸோ இந்த RF கார் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ரைட்டு லெஃப்ட்டு வேறு என்ன இருக்கும், ஆமாம் முன்னாடி போகிறது பின்னாடி வருது, டக்குன்னு யூஸ் ஆகல. ஸோ இந்த மாதிரி ரைட் லெஃப்ட்டு முன்னாடி போகிறது பின்னாடி வருது, இந்த மாதிரி இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 4 பின்னு மட்டும் யூஸ் பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த RF வச்சு ஒரு ஸ்மார்ட் கார் வந்து பண்ணிடலாம். ஸோ அந்த ஸ்மார்ட் கார் வந்து ஆல்ரெடி பண்ணியாச்சு. இதான் பார்த்தீங்கன்னா அந்த RF வச்சு பண்ண ப்ராஜெக்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா LF RPன்னு போட்டிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு பேக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிசீவர் சைடு இருக்குது. ஸோ அங்கேருந்து வர டேட்டாவை இது ரிசீவ் பண்ணி இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஐசியும் அந்த RF ரிசீவரும் ஸோ ரிசீவ் பண்ணி இங்கே அந்த அர்டினோ யூனோன்னு சொல்லிட்டு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும், அது கொடுத்து எப்படிலாம் நான் வரணும் அப்படின்னு மாதிரி சொல்லும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்மிட்டர். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்மிட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஐசியும் இருக்கும், அந்த டிரான்ஸ்மிட் பண்ணுற அந்த RF மாடியூலும் இருக்கும். நில்லுங்க உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பட்டனில் பார்த்தீங்கன்னா 2 பட்டன் வந்து மாறி இருக்கும். ஸோ அமுக்கிறப்ப அது கொஞ்சம் மாற்றி சுற்றும். கமெண்டில் என்னென்னு கேட்காதீங்க. ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.